விக்ரமாதித்தன் அவருடைய மகன். எங்கள் அப்பா ஒரு பத்திரிகையாளர். ஐயாவோட கவிதையில் படித்து வளர்ந்து பெருசாக மன்னிக்கணும். அதை சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்ஸ். அதாவது சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இந்த வி.கே. ராமசாமி, நாஞ்சில் மனோகரன் அவங்க மாதிரிலாம் பேட்டி எடுத்து இதயம் பேசுகிறது, தராசு, நக்கீரன்லாம் வரும். அந்த பத்திரிகையை வாங்கி அந்த பேரை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் சென்னையில் வேலை பார்ப்பாரு, நான் சொந்த ஊருக்கு தென்காசியில் இருப்பேன். ஒரு தமிழ் கவிஞர் மகன், ஒரு பத்திரிகையாளர். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, பெரிய சவாலான வேலை. அங்கேருந்து ஒருத்தர் ஹீரோவாக இருக்கேங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கு நான் சினிமாவை நான் எப்படி பார்ப்பேன்னா வெறும் வசூலாக பார்க்க மாட்டேன், நம்பர்ஸ் கிடையாது. இந்த படம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நிற்குமா, அந்த படத்தில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முயற்சி. அதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் திரைப்படக் கல்லூரி மற்றும் செலியன் சார். இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு நடிகனாக செலியன் சார் தான். அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னோடய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து நான் ஒரு பர்மாவுக்கு லொக்கேஷன் பார்க்க போயிருக்கும்போது தான் இவர் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சார். அங்கே பீலிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, தமிழர்கள் வாழ்கிற இடம். அங்கே தான் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. இவர் இங்கே பூஜை போடுறாரு, இவங்க குலதெய்வ கோயிலில். நான் அங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே பூஜை போடுறேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமான கதையாக இருந்துச்சு. சொன்னார், இது ஒரு ஹீரோ பேர் சொல்லி சொன்னார், இந்த கதையை இவரை தான் நினச்சி எழுதுனேன் அப்படின்னாரு. இது தாங்குவாங்க, இந்த பாடி தாங்குமா இந்த ஃபைட்டுக்கு, இந்த ரேக்லர் ரிலீஸ்க்குனா? இல்லை, நீங்கள் வாங்க, எக்ஸ்பிரஷனில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னாரு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க படம் பார்த்துட்டு ஆக்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து இந்த யதார்த்த சினிமாவில் இருக்கும்போது கமர்ஷியல் சினிமா இல்லை இந்த ஆக்ஷன் லவ் சீக்வன்ஸ்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஒரு பிராண்டடாக அப்படி இது பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு வேறு ஒரு பரிணாமத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அன்றைக்கி அந்த சண்டை வந்து சொன்னார் பார்த்திங்களா, அது எங்கள் செலியன் சார் சொல்லுவார், ஒரு படம் நல்லா வர்றதுக்கு நம்ம சண்டை போடுவோம். டைரக்டர் ப்ரொடியூசருக்கு வரும், டைரக்டர் ஹீரோக்கு வரும், கேமராமேனுக்கு வரும். ஆனால் அது அன்றைக்கே நைட்டு மறந்துட்டு அடுத்த நாள் நம்ம சீனுக்குள்ளே போயிடணும், ஆடியன்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறோங்கிறது போயிடும்பார். அது நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அடுத்த நாள் நான் மறந்துட்டு சரி கடந்து போவோம், அடுத்து பண்ணுவோம்னு போகும்போது தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பெரிய காளமாட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படிங்கும்போது என் கூட வருவாப்பில் வெறி முருகேசன். என்னடா முருகேசா, காளமாடு இருக்குது? அது ஒன்றும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து காளை அடக்கி மருதநாயகன் கமலஹாசன் மாதிரி அது மேலே ஏறி உட்காந்து போகிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டான். சரி, நம்ம டேரக்டர்கிட்ட போய் எதாவது கேட்டால் திடீர்னு உண்மையிலே ஏற்றி விட்டாப்புலன்னா பிரச்சனை ஆகிடும். சரி, கொஞ்ச நாள் பேசாமலே இருப்போம் அப்படின்னு. அவனும் நானும் பேசுவேன், அவரும் பேசுகிற மாதிரி இந்த சண்டை போட்ட காதலர் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. யார் முதல்ல பேசுகிறது? அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையா, குடும்பம் நடத்தியானுமே. அதனால் அவர் பேசிட்டு போது அது நடக்கக்கூடியது தான் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டன் மாஸ்டர் கூட சொன்னார், நீங்கள் ஏதாவது ஆர்வக்கோளரில் எதாவது பண்ணிட்டீங்கன்னா எங்கள் யூனியனில் எனக்கு பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பாட்டுக்கு இது யார் ஸ்டன் மாஸ்டர்னு பார்த்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, வளர்ந்து வரும்போது சேஃப்டி முக்கியம் அப்படிங்கும்போது தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்லுவேன், இந்த இதெல்லாம் கவனமாக பாருங்கள் அப்படிமா. ரொம்ப பிடிச்ச படம் அது. நாங்கள் இந்த படம் கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நடித்தது ஒவ்வொரு சீனும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துடுவாப்பில், ரவீனாவை போக சொல்லிடுவாப்பில். க்ளோஸ்அப் எடுக்கும்போது என்னை பார்த்து ரியாக்ஷன் கொடுங்க அப்படிங்குவாப்பில். ஓ, ரவீனாவை வந்து நான் பார்த்து உங்களை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கணுமா? நினச்சிக்கோங்க அப்படின்னு. வேணா ரமணி தள்ளுங்க, நான் இந்த செவரை பார்த்தே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணி ஸ்பாட்லேயே இளையராஜா சார் இந்த இடத்துலலாம் மியூசிக் வரும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவர் இசைஞானி அவர்கள், அவர் பேர் கூட நம்ம சொல்கிறது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நம்ம அவர் இசையில் வந்து ஏன்னா இன்றைக்கும் வந்து பழைய பாடல்களில் ஒரு ராமராஜன் சார் ஆகட்டும், விஜயகாந்த் சார் ஆகட்டும், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பழைய பாடல்களில் பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இளையராஜா சாருக்கு எப்போவுமே ரொம்ப நன்றி. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க படம் வெளியிடுறது கஷ்டம், தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் வந்து தரமாக ஒரு படம் எடுத்திங்கன்னா, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரொம்ப முக்கியமாக இதை தரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, சக்தி சார். அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அதே மாதிரி செக்கை போட்டு கொடுத்தா போதும், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து நிறைய ப்ரொடியூசர் சின்ன படங்கள் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, தேட்டர் கிடைக்கல, ஓடிடி போகல அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் படம் தரம் இல்லாமல் இருக்கிறது தான். அது தரம் இல்லாத காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் மெயின். ஏன்னா ஒரு படம் வந்து என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் டைரக்டர் தான் மெயின், ரைட்டர், இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தரமான படத்தை எடுத்துட்டிங்கன்னா
இன்றைக்கு ஒன் வே மாதிரி அவர் தான் இருக்கார். சக்தி சார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் எந்த நாளில் டேட் உட்பட அவங்க கவனிக்கிறாங்க. எந்த டேட்டு, எந்த ஷோ, எந்த ஊரில் எப்போ இதாகணும், எப்படி போஸ்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அவரே உட்காந்து அவங்க டீமே உட்காந்து போஸ்டர் டிசைன் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாங்க. அது உண்மையை சொல்ல போனோன்னா நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறத விட மனதுக்காக வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து இப்போ சக்தி சார்னு சொல்லும்போது நான் ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலே அந்த பிராண்டு வந்த உடனே அந்த படம் வந்து கவனிப்படுது ஆடியன்ஸ் மத்தியில், ப்ரெஸ்ஸில். இப்போ ஒரு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது கூட அப்படியா அப்படிங்கும்போது கவனித்தாங்க. அது சக்தி சாருக்கு மிக்க நன்றி. ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்றைக்கு ஒரு சில பேர் பண்ணுறாங்க, அது மேடையில் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் நான் சொல்ல வேண்டியதுதான். என்னென்னா குறுகிய காலத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே படத்தில் வந்து யாராவது ஊர்லேருந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தோ சேலமோ மதுரையிலேருந்தோ கூப்பிட்டு வந்து 1 கோடி படம் எடுக்கிறேன் 2 கோடி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கமிஷன் அடித்து அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்கன்னா அந்த படம் நீங்கள் இந்த கமிஷன் எல்லாம் வச்சு சம்பாதிச்சதை விட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் விருதையும் பணத்தையும் கொடுக்கும். அப்படி வந்து ஆஞ்சநேயா ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. நிச்சயம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு பேஷன், ஆர்வம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அதுமாதிரி கேபிள் சாருக்கும் நன்றி. அவர் ஸ்பெஷல் ஷோ போடுறதுலேருந்து இவங்களெல்லாம் கூப்பிடணும், இவங்களை எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு வேகத்தோடு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ படங்கள் பார்க்குறாரு. எனக்கு கூட நேரம் இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஸோ ரவீனா முன்னாடியே சொன்ன மாதிரி, ரவீனாவை நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினாக கமிட் பண்ணிங்கன்னா முதல்ல விஷயம் டப்பிங் நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட வேணாம், அதுலேயே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸு. மேக்கப் போடுறதுக்கு நேரம் எடுத்துக்கிறது இல்லை, சீக்கிரம் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நான் நிறைய அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஹீரோயின் நான் பார்த்ததில்ல. அதனால தான் வந்து ஏன்னா சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்துருக்கோம் அப்படிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கதைக்கு கமிட்மெண்ட்டாக நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது ஹீரோயின்ஸ் ஆகட்டும், இல்லை அப்கமிங் ஹீரோயின்ஸ் ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு ரோல் மாடல். இது ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தான். நீங்கள் உங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம். மித்தபடி கூட இருந்த வந்து இவர் தம்பியை பற்றி சொல்லியாகணும். ராமச்சந்திரனோட தம்பி கணேசன், அவர் கோ ப்ரொடியூசரு. இவர் இங்கேருந்து ஃபோன் அடிப்பாப்புல சென்னையிலேருந்து, டே கணேசா வந்து ஒரு 50,000 ரூபா வேணும்டா அப்படின்னா கட் பண்ணால் அங்கே புல்லட் இருக்காது, 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த வடிவேல் காமெடி மாதிரி. அப்புறம் டே கணேசா ஒரு 2 லட்ச ரூபா வேணும்னா அங்கே ஆட்டோ இருக்காது, இவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப படம், அவங்க வீட்டிலே சமைச்சாங்க, ஒரு ஆர்கானிக் படம். சக்தி சார் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப இதில் சமைச்சோம். தோடநேரி மக்களுக்கே நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து அப்படி அவ்வளோ நம்ம ஊரில் வந்திருக்காங்க, நம்மளை ஒரு விருந்தால் தான் ட்ரீட் பண்ணாங்க. தோடநேரி மக்கள், பருத்திவீடன் வெங்கடேஷ், ஈஸ்வரன், வெறிமுருகேசன், விஜய் சத்யா, விசித்திரன், கே சங்கர், கிச்சன் அவர், சுந்தரபாண்டியன், இது மாதிரி வந்து என்னென்னா எல்லாருமே வந்து இந்த படத்தில் நான் எனக்கு எவ்வளோ சம்பாதிப்போம், இல்லை இந்த படம் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்காம இவருக்காக இந்த படம் பண்ணணும், இந்த கதைக்காக படம் பண்ணணும்னு இறங்கி வந்து பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. இனிமேல் உங்களுடைய எழுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ ஒரு நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குன்னு சொல்கிறேன், எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, உங்கள் நோக்கம் நல்லதாக இருந்தால் நல்ல டீம் சேரும். அப்படி தான் எங்களுக்கு 2 நடந்துச்சு. இப்போ வட்டார வழக்கு நடந்திருக்கு. இந்த படம் ஃபஸ்ட் லுக் விட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நம்ம சிங்கப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற ஆள்கள், நம்ம மாதிரி தொழிலாளர்கள் தான். ஃபோன் அடித்து அப்போ படம் பார்த்தேன், படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னாங்க. இல்லைடா போஸ்டரை பார்த்தே சொல்கிற, நீ எங்கே பார்த்த அப்படின்னு. இல்லை போஸ்டரில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இருக்குது, ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்போ நிச்சயமாக வந்து ஒரு தரமான படமாக இருக்குங்கிறத வந்து அண்ணனுடைய ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கடின உழைப்பு. கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நீங்கள் ஒரு படத்தை வெளியில் நல்ல படத்தை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட கடலில் முங்கி முத்தெடுக்கிற மாதிரி 100 படங்களை பார்க்கணும். அதை பார்த்துட்டு இது வந்து இது மல்டிப்ளெக்ஸ் போகுமா, இது சிங்கிள் ஸ்க்ரீன் போகுமா, எத்தனை ஹோல்ட் பண்ணணும் அந்த தேட்டரை, ஏன்னா ஆடியன்ஸ் உள்ளே வர வரைக்கும். இன்றைக்கு வந்து மவுத் டாக் தான், வேர்ட் ஆஃப் மவுத் தான். என்ன ப்ரமோஷன் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிற ஒரு திருப்தி, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி, ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி ரசிகர்கள் சொல்கிறது தான். ஆனால் அந்த ரசிகர்கள் சொல்லுவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் வந்து சக்தி சாருக்கு இந்த படம் பார்த்த உடனே இருந்து, அவர் கூட தான் நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் படம் அவ்வளோ ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. அது நீங்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஏவிஎம், விஜயவாகினி, ஜெமினி சினிமாஸ் மாதிரி இருக்கோ, அது மாதிரி இன்னும் வருங்காலத்தில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெள்ளி விழா பொன் விழா கடந்து நிற்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை இல்லை. ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கும்போது வாரம் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும். அது அவங்க நிறுவனமே அதுக்கு பயங்கர இது பண்ணுறாங்க. பெரிய படங்களை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு இதுவுமே கிடையாது. சின்ன படங்களை, நல்ல படங்களை அவர் சிக்னேச்சர் ரிலீஸுங்கும் போது பார்த்திங்கன்னா உண்மையிலே அது கையெழுத்து மாதிரி தான். அவரோட கையெழுத்து இருந்ததுனால தான் எங்களுடைய படங்களுடைய தலைவிதியே மாறி இருக்குது.
ஸோ அவரை நாங்கள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேபிள் சங்கர் சார் சொன்ன மாதிரி 2023 வெளியான படங்களில் அறிமுக இயக்குநர்களில் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 படங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஊடகம். அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த 11 படத்தில் 6 படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அது எல்லாமே சின்ன படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார் காஸ்ட் சப்போர்ட்டோடு வராத படங்கள். அதை வந்து மீடியா, ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது. ஏன்னா 2 கோடி 3 கோடி ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது அது. இந்த படம் நல்லா இருக்குது, ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள். அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனீங்க. எனக்கு அது மாதிரி ஒரு படம், ஒரு பர்சனல் கனெக்டில் உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு. பேரல் சினிமா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என் தொழிலில் ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப என் மன திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு. இந்த படத்தை எடுத்துகிட்டு என்னென்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ரொமோஷன் பண்ணால் தான் அந்த சவுண்டு வந்து கடைக்கோடி ரசிகர்கிட்ட வரைக்கும் போய் சேருது. இன்றைக்கி அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரொமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது. இப்போ சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மேக்ஸிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்டயே இப்போ இந்த உங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வந்துடுறோம். என்னென்னா அந்த ப்ரொமோஷனல் காஸ்ட்டை தேட்டர்லேருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு படம் ஒரு 100 ஸ்க்ரீன் போடுறோம்னா சர்வசாதாரணமாக க்யூபுக்கு வந்து ஒரு 15 lakhs வந்துட்டு அந்த 100 தேட்டருக்கான அமௌண்ட்டை அவங்க கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினையல் இப்படி வச்சா கூட ஒரு சர்வசாதாரணமாக ஒரு 20-25 lakhs ஒடியாந்துருது. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய ஆரவாரம் இல்லாத ஒரு திரைப்படத்தையோ வச்சுட்டு இதை வந்து ரெக்கவரி பண்ணி இதுக்கு ஆடியன்ஸ் உள்ளே வந்தான்னா படம் பிடிக்குது. ஆனால் அந்த ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சப்தத்தை எழுப்ப வேண்டிய இதில் இருக்கோம். இப்போது இந்த மாதிரி இதில் நம்ம கண்ணுசாமி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற கலைஞன், எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் படம் பார்த்ததுலேருந்து இந்த படத்தில் நான் வந்து இன்வால்வ் ஆகணும், இந்த படத்தில் நான் இன்வால்வ் ஆகணுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் டெய்லி ஒரு படம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 படம் பார்ப்பீங்க, நான் மினிமம் 1 படம் பார்ப்பேன். பார்க்கும்போது எல்லா படத்துலையும் வந்து என்னால் வந்து முழுமையாக, அதாவது ஃபினான்ஷியலாக ஈடுபட முடியாது. நான் அப்படி ஈடுபட்டேன்னா என்னால் இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஆனால் இதை நான் என்ன பண்ண முடியும், இந்த படத்தை வந்து இந்த படத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் என்னோடய உழைப்புக்கான ஊதியத்தை வாங்காமல் இதை பண்ண முடியும். நான் அப்படி தான் இந்த படத்தை பண்ண போகிறேன். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஸ்டேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இந்த படம் சார்ந்து இதை வந்து நான் வந்து வர்த்தகமாக எடுத்து பண்ணலை. இந்த படத்தை என் ஆத்ம திருப்திக்காக ஒரு படமாக எடுத்து பண்ணுறேன். நான் சார்ந்த கலை, நான் சார்ந்த சினிமாவில் ஒருத்தன் வந்து ரத்தமும் சதையுமாக போராடி ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து கிடைச்ச விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லணும். இந்த படத்தை வந்து உங்களில் ஒரு பத்திரிகை நண்பர் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம், நான் வந்து இந்த படத்தை எடுத்து பண்ணணுங்கிறப்ப சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏதாச்சும் பார்த்த படங்களில் நல்ல படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த படத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷனல் பட்ஜெட் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சார். நான் ரொம்ப நாளாக நீங்களும் சொன்னீங்க, நானும் நல்ல படம் வந்தால் கேட்குறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது, உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி தருவீங்களான்னப்போ மறு பேச்சே பேசலை, ஈவன் ட்ரெய்லர் கூட பார்க்கல, கண்டிப்பாக நல்ல படத்தை தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு டைரக்டர், ஒரு எழுத்தாளர்,
அவர் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் சங்கர் சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருங்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு காமிக்கிறதுக்கான வேலையை பண்ணி கொடுக்குறாரு. இதை தவிர்த்து முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும், ஆஞ்சநேயா பிக்சர்ஸ். அவங்க வந்து என்னென்னா, அவர் நான் சந்தித்தப்போ வந்து எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், இன்னொரு படத்தில் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா பணம் உள்ளே போட்டிருக்கேன். இவர் வந்து மற்ற ஒரு பழமுதிர் மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க, சினிமாவுக்குள்ளே வரணும், நல்ல சினிமா பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். எனக்கு வந்து சினிமா கசப்பான அனுபவத்தை தந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணேன், அது என்னால் முழுசாக பெருசாக பண்ண முடியலை. அடுத்தது ஒரு படம் பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு மேஜர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆனால் அது சொன்ன தொகையிலேருந்து மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தை நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இதை தாண்டி எங்களுக்கு வந்து சினிமா மேலே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு, நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இந்த படத்தை அவங்க படம் பார்த்துட்டு அவங்களா தான் கண்ணுசாமி ராமச்சந்திரன் சாரோட வந்தாங்க. வரும்பொழுதே நான் இதை சொன்னேன், இது வந்து ஒரு பேரல் சினிமா, இது வந்து ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் அது பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டார வழக்கு படத்தோடு உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதியான படம், அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. அப்போ அவங்க போனதுக்கு பிறகு திருப்பி ராமச்சந்திரன் சார் உள்ளே வந்தார். சார், ஆல்மோஸ்ட்டு மேஜர் அமௌண்ட்டை நான் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி போட்டிருக்கேன், என் காசை பற்றியெல்லாம் கவலை இல்லை சார், அவர் ஆஞ்சநேயா பிக்சர்ஸோட அமௌண்ட்டு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னாரு. சார், இது ஒரு படம், இந்த படத்தை விட எமோஷனாக ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக அவ்வளோ நேரம் அந்த ஒரு வேருக்கு நடுவில் வந்து அப்படியே குட்டிக்கரனை அடித்து, நான் கூட திருப்பி கேட்டேன், பின்னாடி எதுவும் பிள்ளை எதுவும் போட்டிருந்தாங்களா, வேறு எதுவும் இந்த படத்துக்காக அப்படியே இன்னொருத்தர் அந்த மன வளர்ச்சி சார் கொஞ்சம் அப்படியே அவர் வந்து இந்த ரோல் வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றியவரை பார்த்து அப்படியே நடிச்சிருக்காரு. அவர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்ண போராட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் என்னோடய நடிப்பு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சுன்னு சொல்லும்போதே அப்படியே கண்ணு தண்ணி விட்டு அழுதார். பல பேரோட உழைப்பு, உண்மையான உழைப்பு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம டூலெட் ஹீரோ, நான் டூலெட்லேருந்தே பயணிச்சிக்கிட்டு இருக்கேன், மிகச்சரியான படங்களை இருந்து எடுத்து பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரவீனா சொல்லவே வேண்டாம், ஒரு வேளை உங்கள் தம்ப்லைனுக்கான ஹீரோயின் நினைக்கிறேன். அது ஒரு மாமன்னன் பார்த்துட்டு அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் என்ன கொண்டாடினாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒட்டின ஒரு ரோலு, ரொம்ப அழகாக நேர்த்தியாக யதார்த்தமாக நடிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நல்ல சினிமா. ஒருவேளை நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியல் படம் பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து வெளில வரும்போது ஏன் இந்த படமெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க. அது வர்த்தகம். நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா, இது மாதிரி உண்மையான மோட்டிவோடு எடுத்த படங்களை நீங்கள் எழுதுவீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்கள் எழுதுவீங்கள்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக, அது மாதிரி எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து எங்களால் பல கோடி ரூபாயை பணத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு கண்ணுசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உள் மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ்ஸு தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரெஸ்ஸு எழுதுறதை வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம், நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை. இது வந்து இதாக சொல்லலை, உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இது மாதிரி படங்களுக்கு வேறு வழியே இல்லை, ப்ரெஸ்ஸு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். பண்ணுங்கள். இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ, நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டாக விட்டுறேன். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் 10 படங்களை எடுத்து பண்ணுறதுக்கு எனக்கும் உத்வேகமாக இருக்கும். ஒரு பேரல் சினிமா, நல்ல சினிமா வளர்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். மறுபடியும் கேட்குறேன், நல்லபடியாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி.